ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா, சிம்பிளாக ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி. அது பேச்சுலர் ஸ்பெஷல். இது ஈஸியாக சமைச்சிடலாம். வாங்க அது எப்போ சமைக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஸோ வாங்க சமைக்கலாம். தேவையான பொருட்கள் பாருங்கள். 2 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன், ரெண்டு ஆனியன், கொஞ்சமாக கருவேப்பிலை, சில்லி ஒரு 4, ஜிஞ்சர் சாப்பட் பண்ணி வச்சுருக்க, இஞ்சி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, 2 தக்காளி எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். சரி வாங்க செய்யலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்தாச்சு. முடிஞ்சதும் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு சீக்கிரமாக வெந்துடும். உப்பு சேர்த்தா ஆனியன் சீக்கிரமாக வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டைலில் ஜிஞ்சர் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ சில்லி சேர்த்துக்கலாம். லைட்டாக கருவேப்பிலை, இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மஞ்சாத்தூள் சேர்த்துக்கிறதுனால மஞ்சள் பொடி வேணாம். வெறும் மிளகா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். மிளகா பொடி. இதை ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி 2 அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்லைஸ் பண்ணி அரைச்சி வச்சுள்ள தக்காளி, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. இந்த தக்காளியிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும், அந்த கிரேவினஸ்க்கு. ரைஸ்க்கு, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் சமைச்சு முடிச்சிடலாம். ப்ளீஸ் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நம்ம எந்த வாட்டரும் சேர்க்கல. ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உப்பு போட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான பேச்சுலர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே கொத்தமல்லி தூவ போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாய் மை ஃப்ரெண்ட்ஸ்.